உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. பரபரப்பாக பேசப்படும் திருமலா பால் நிறுவன மேலாளர் பண மோசடி வழக்கில் துணை ஆணையர் பாண்டியராஜனின் பல ரகசியங்கள் வெளிச்சத்திற்கு வந்திருக்கும் நிலையில் திருமலா விவகாரத்திலேயே திடீர் திருப்பங்கள் இருப்பதாக காவல்துறை வட்டாரத்தில் கிசுகிசுக்கப்படுகிறது. திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளர் நவீன் 2 நாட்களுக்கு முன்பு தனக்கு சொந்தமான குடிசை வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார். திருமலா நிறுவனத்தில் 42 கோடி ரூபாய் கையாடல் செய்ததாக போலீசின் விசாரணை வளையத்தில் இருந்த மேலாளர் நவீன் கைகள் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மரணம் குறித்து பல்வேறு சந்தேகம் எழுந்தன. பண மோசடி தொடர்பாக திருமலா பால் நிறுவனம் தரப்பிலிருந்து கொளத்தூர் துணை ஆணையராக இருந்த பாண்டியராஜனிடம்தான் புகார் கொடுக்கப்பட்டது என்ற நிலையில் மேலாளரின் திடீர் மரணம் டிசி பாண்டியராஜன் நடத்திய விசாரணையை கேள்விக்குள்ளாக்கியது. முதலில் துணை ஆணையர் பாண்டியராஜன் வழக்கு பதிவு செய்யாமலேயே சட்டவிரோதமாக விசாரணை நடத்தியதாக சொல்லப்பட்டது. இதனிடையே துணை ஆணையர் பாண்டியராஜன் விடுப்பில் சென்றதும் அவர் மீதான சந்தேகத்தை பலமாக வலுக்க செய்ததோடு மேலாளர் மரணத்தில் துணை ஆணையர் பாண்டியராஜனுக்கு தொடர்பு இருக்கிறதா, திருமலா மேலாளரின் மரணம் தற்கொலையா அல்லது கொலையா என்ற கோணத்திலும் யூகங்கள் எழுந்தன. இது ஒரு பக்கம் இருக்க, மேலாளர் மரண விவகாரத்தில் பெயர் அடிப்படும் துணை ஆணையர் பாண்டியராஜன் குறித்து மேலும் பல அதிர வைக்கும் தகவல்கள் கிடைத்துள்ளன. தென்காசியில் டிஎஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் பெண் எஸ்ஐ ஒருவருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து ஏமாற்ற பார்த்ததாக சர்ச்சையில் சிக்கினார். ஆனால் பெண் எஸ்ஐ விவகாரம் வெளியே லீக் ஆகவே வேறு வழியில்லாமல் பெண் எஸ்ஐயை திருமணம் செய்த டிசி பாண்டியராஜன் பின்னர் அந்த பெண் எஸ்ஐயை விவாகரத்து செய்ததாக சொல்லப்படுகிறது. தென்காசியில் இப்படி சர்ச்சையில் சிக்கிய டிசி பாண்டியராஜன் திருப்பூரில் ஏடிஎஸ்பியாக இருந்தபோது டாஸ்மாகிற்கு எதிராக போராட்டம் நடத்திய பெண்களை நடு ரோட்டில் வைத்து காட்டு மிராண்டித்தனமாக லத்தியால் ஆவேசமாக தாக்கி பிரச்சனையில் சிக்கினார். ஆனாலும் திருப்பூரிலிருந்து ப்ரமோஷன் வாங்கி கோவைக்கு எஸ்பியாக சென்ற பாண்டியராஜன் மீது ஏகப்பட்ட புகார்கள் ரெக்கை கட்டி பறக்க தொடங்கின. பாண்டியராஜன் கோவை எஸ்பியாக இருந்தபோதுதான் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறியது என்ற நிலையில் அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு காவல் நிலைய படியேறி புகார் கொடுத்த பெண்ணின் அடையாளங்களை வெளியிட்டு அழிக்க முடியாத கரும் புள்ளியில் சிக்கினார். பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களின் எந்த அடையாளத்தையும் வெளியிடக்கூடாது என்ற நிலையில் அதனை மீறியும் பிரஸ் மீட்டிலேயே இளம் பெண்ணின் பெயரை குறிப்பிட்டு அப்போதைய எஸ்பியாக இருந்த பாண்டியராஜன் பேசியது பூதாகரமானது. பின்னர் கோவையிலிருந்து கரூருக்கு மாற்றப்பட்ட பாண்டியராஜன் அங்கிருந்து தனது லிமிட்டை தாண்டி பொள்ளாச்சியில் சிவில் வழக்கில் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்ததாக சிக்கினார். இப்படி பாண்டியராஜன் மீதான பிளாக் மார்க் கூடிக்கொண்டே சென்ற நிலையில் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. கட்ட பஞ்சாயத்து விஷயத்தில் சிக்கியதும் பாண்டியராஜனை பெட்டாலியன் பிரிவுக்கு மாற்றி உத்தரவிட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் ஒழுங்கு நடவடிக்கையில் சிக்கியவர் திடீரென தலைநகர் சென்னையில் துணை ஆணையர் பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட நிலையில் திருமலா பால் நிறுவன மேலாளர் மரண வழக்கிலும் அவர் பெயர் அடிபட்டு வருகிறது. இதனையடுத்து சென்னை காவல்துறை தலைமை அலுவலகத்தில் வைத்து துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. மேம்போக்காக பார்க்கும்போது திருமலா பால் நிறுவன மேலாளர் விவகாரத்தில் தான் விசாரணை நடத்துவது போல தெரிந்தாலும் பாண்டியராஜனை என்கொயரி வளையத்திற்குள் கொண்டு வந்ததற்கு வேறொரு காரணம் என காவல்துறை வட்டாரத்தில் பேசிக் கொள்ளப்படுவது பகீர் கிளப்பி உள்ளது. ஏனென்றால் திருமலா பால் நிறுவன மேலாளர் வழக்கு தன் கைக்கு வந்ததுமே துணை ஆணையர் பாண்டியராஜன் பொருளாதார குற்றப்பிரிவுக்கு மாற்றி விட்டதாக சொல்கிறார்கள். 42 கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட மோசடி விவகாரம் என்பதால் அப்போதே முறைப்படி பொருளாதார குற்றப்பிரிவுக்கு டிசி பாண்டியராஜன் மாற்றிவிட்டார் எனவும் கூறுகிறார்கள். அப்படி இருந்தும் கூட துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் விசாரணை நடத்தப்படுவதற்கு இன்னொரு முக்கியமான விவகாரமும் புதைந்திருப்பதாக சொல்கிறார்கள். மாம்பழத்திற்கு பெயர் போன மாவட்டத்தின் சோசியல் மீடியா பிரபலத்துடன் ஏடாகூட பிரச்சனை செய்த விஷயம் குறித்துதான் தற்போது பாண்டியராஜனிடம் ரகசிய விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது எனவும் கூறுகிறார்கள்.
இப்படி சர்ச்சைக்கு சொந்தக்காரர் போல இருக்கும் காக்கி அதிகாரியான பாண்டியராஜன் எப்படி தலைநகரில் துணை ஆணையர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டார் என பல கேள்விகள் சுழன்றடிக்கும் நிலையில் விரைவிலேயே துணை ஆணையர் பாண்டியராஜனிடம் நடத்தப்படும் விசாரணையின் சீக்ரெட் வெளிச்சத்திற்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.